ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ பூண்டு மிளகு குழம்பு செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். கடாயில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். 1 ஸ்பூன் கொத்தமல்லி விதை, 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, எங்கள் காரத்துக்கு ஏற்ப காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து இது எல்லாமே லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது எல்லாமே நல்லா ஆற விட்டு மிக்ஸி ஜாரில் சேர்க்கும் போது 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். கடாயில் தேவையான அளவு எண்ணெய் விட்டு 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துருக்கேன். இப்போ பூண்டு கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். பூண்டு பெருசாக இருந்துச்சுன்னா கட் பண்ணிக்கலாம். இந்த குழம்புக்கு சின்ன வெங்காயம் சேர்க்கும் போது டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது எல்லாமே வதங்கி வரும்போது ஒரு தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். சளி பிடிச்சிருக்கும் போது இந்த மாதிரி குழம்பு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும். சரி வாங்க, தக்காளி நல்லா வெந்து வர கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துருக்கேன். வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கின பிறகு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். இது நல்லா வதக்கி விட்டு நெல்லிக்காய் சைஸ் புளி கரைச்சி வச்சுருக்கேன். அதை இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம சேர்த்த புளியோட பச்சை வாசனை போன பிறகு ஆல்ரெடி அரைச்ச மசாலா கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா கொதிக்க விடலாம். உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதனால் இப்போ உப்பு சேர்த்துருக்கேன். எண்ணெய் பிரிஞ்சு மேலே வர வரைக்கும் கொதிக்க வச்சுருக்கேன். இந்த குழம்பு கொஞ்சம் கட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ பூண்டு குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்த்தாச்சு. இப்போ சர்வ் பண்ணிக்கலாம். சாதம், பூண்டு குழம்பு, அப்பளம், பொட்டேட்டோ சிப்ஸ். இந்த காம்போ யார் யாருக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்டில் ஒரு லைக் சிம்பிள் கொடுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.